என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அதுமாரி அந்த 3 வகையாக பிரிப்பாங்க. தர்ம அர்த்த காம மோட்சம்னு சொல்லி 4 வகையாக பிரிக்கிறதுல இது காம ராசி அப்படின்னு வரும், காமத்தை குறிக்கக்கூடிய ராசின்னு. அப்போ என்னென்னா கொஞ்சம் இந்த விஷயங்களில் கொஞ்சம் அக்ரெசிவாக தான் இருப்பாங்க மிதுன ராசிக்காரர்கள். அதுமாரி அதோட சிம்பிள் வந்து ட்வின்ஸ், 2 ரெட்டையர் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்னென்னா இவங்க லோன்லியாக இருக்கவே பிடிக்காது. எப்பவுமே கூட ஒரு ஆள் பேசிக்கிட்டு போகிறதுக்குனாலும் சரி, எப்போனாலும் ஒரு கைத்தடி வேணும். ஒரு கடைக்கு போனாலும் யாராவது ஒரு ஆளை வாம்பாங்க, எங்கே போனாலும் ஒரு ஆள் கூட வேணும். அப்போ எப்பவும் தனியாக இருப்பதற்கு பிரியப்படாதவர்கள். அப்போ அந்த மிதுனத்தோட கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை. இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். ஸ்டெப்ஸ்டோன் சீக்ரெட் பிளாட் நியர் கோவலம் ECR பீச் ரெசார்ட் பிளாட் just 24 lakhsல லான்ச்சிங் ஆஃபர்ல பிளாட் வாங்குங்க 5 lakhs profit. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நெல்லை சோமசுந்தரம் சார் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஓகே, இப்போ வைகாசி மாசம் வந்துட்டு முடிஞ்சு ஆனி மாசம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாசத்தோட சிறப்பு அம்சங்கள்லாம் என்ன சார்? வைகாசி முடிஞ்சு ஆணி ஆரம்பிச்சிருக்குன்னு ரைட்டு, கரெக்டு தான். ரைட்டு, முதல்ல நம்ம ப்ரோக்ராம் போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் வழக்கமாக ஒரு விநாயகர் பாட்டு பாடிட்டு தான் நம்ம ப்ரோக்ராம் போவோம். விநாயகர் பாட்டு பாடலாம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரான் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஃபைன் டைம் நேயர் சக்கர நேயர் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இப்போ வைகாசி அப்படிங்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா கத்திரி வெயில் இது அதிகமாக இருக்கும். அப்போ தமிழ் வருஷப்பிறப்பு மாதங்களில் வந்து 2வது மாதம் வைகாசி. இப்போ வைகாசி முடிஞ்சு 3வது மாதம், தமிழ் இதில் 3வது மாதம் ஆணி மாதம் அப்படிங்கிறது. ஆணி மாதம் என்ன இதுன்னா உத்தராயணம் முடிஞ்சு தட்சிணாயனம், அதை ஆணிக்கு அப்புறம் ஆடியிலேருந்து தட்சிணாயனம்னு ஆரம்பிக்கும். அதாவது சூரியனோட மூமெண்ட்டை 2 வகையாக பிரிப்பாங்க, 2 அயனம்னு பிரிப்பாங்க. தட்சிணாயனம் உத்தராயணம்னு சொல்லி 2ஆக பிரிக்கிறது. ஸோ அது மாறுறது எப்போன்னா இதில் இருந்தால் மாறும். அப்போ ஆணி மாதத்தோட சிறப்பு என்னென்னா 3வது மாதம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. 3ங்கிறது ஜோதிடத்தில் எப்போவுமே முயற்சியை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ முயற்சிகள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல மாதமானு கேட்டால் ஆணி மாதம் ஒரு சிறப்பான மாதம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிலோட தாக்கம் முடிஞ்சு, கோடை வெயில் கத்திரி வெயிலெலாம் முடிஞ்சு இளவேனில், ஒரு காற்றடிச்சு இதாக வரக்கூடிய ஒரு இளவேனில் அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஆரம்பிக்குது. ஸோ தட்சிணாயத்துலேருந்து எப்பவும் பார்த்திங்கன்னா எப்பவுமே நல்ல ஒரு விருத்திகள் எப்போ இருக்குன்னு கேட்டால் தட்சிணாயத்தில் விருத்திகள் இருக்கும். அதனால் ஆணி மாதங்கள், ஆணி மாத பிறப்பு அப்படிங்கிறது இந்த மாதிரி ஜென்ரலான சிறப்புகள். ஆணி மாதம் விசேஷம் என்னென்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ், கோயில் குலங்கள் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் வந்து நிறைய உடைய விசேஷங்கள் நிறையா உள்ளது. அதில் முக்கியமாக முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆணி மாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆணி மாதம் 14ஆம் தேதி 28/6/2026 அப்படின்னு எடுத்தோம்னா அதில் வந்து கேட்டை நட்சத்திரம் வரும். அன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதருக்கு திருமஞ்சனம் ஒரு சிறப்பான விஷயம். திருமஞ்சனம்னா என்னன்னு அடுத்த ஒரு கொஸ்டின் வரும். திருமஞ்சனம்னா சிறப்பான ஒரு அபிஷேகங்கள் நடக்கிறது தான் திருமஞ்சனம். சிறப்பு வழிபாடு, அதாவது மங்கள நீராடல், இதெல்லாம் வந்து திருமஞ்சனம் அப்படிங்கிறது. அப்போ எல்லா வகையான பூஜை பொருட்களையும் வச்சு அபிஷேகம் பண்ணி பண்ணுறது தான் திருமஞ்சனம்ங்கிறது. அப்போ அந்த கேட்டை நட்சத்திரத்தன்னைக்கு ரங்கநாதருக்கு அங்கே ஒரு திருமஞ்சனம் இருக்குது. அதுமாதிரி 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா 20/6/2026 ஆணி மாதம் 6ஆம் தேதி மக நட்சத்திரம் அப்படிங்கிறது மாணிக்க வாசகருடைய குரு பூஜை நடக்கும். மாணிக்க வாசகர் யாருன்னு தெரியும்ல? மாணிக்க வாசகருங்கிறது நம்ம திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கு முருகார் அப்படிங்கிற மாதிரி திருவாசகத்தை எழுதியவர். அவர் வந்து குரு பூஜைன்னா அவங்க சித்தியானது, நடராஜரோட ஐக்கியமானது, சிதம்பரத்தில் ஐக்கியமானது தான் குரு பூஜை கொண்டாடுறது. அப்போ ஆணி மகத்தில் அவர் நடராஜரோட ஐக்கியமானதுனால அந்த குரு பூஜை ஒரு விசேஷமான விஷயம். அப்புறம் 22/6/2026 ஆணி மாதம் 8ஆம் தேதி அஷ்டமி அன்னைக்கு வந்து உத்திர நட்சத்திரமும் இருக்குது. அன்னைக்கு என்னென்னா ஆணி திருமஞ்சனம் நடராஜருக்கு சிறப்பானது. முதல்ல நம்ம சொன்னது 28 அப்படின்னு சொல்கிறது வந்து ரங்கநாதருக்கு உண்டான திருமஞ்சனம். இது 22 ஆணி மாதம் உத்திர நட்சத்திரம். வழக்கமாக பங்குனி உத்திரம்ங்கிறது தான் எப்போவுமே ஃபேமஸாக சொல்லுவோம். ஆணி உத்திரம்ங்கிறது திருமஞ்சனம். நடராஜருக்கு வருஷத்தில் ஒரு 6 தடவை தான் அபிஷேகங்கள் பெருசாக இருக்கும். சிறப்பான அபிஷேகம் என்னென்னா ஆணி திருமஞ்சனம் சிறப்பு, அப்புறம் மார்கழி மாதம் வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம்ங்கிறது சிறப்பான விஷயம். 2 வந்து நடராஜருக்கு ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அது இந்த மாதம் ஆணி மாதம் அதுவும் வருது, திருமஞ்சனம் வருது. அன்றைக்கி என்ன வரும்னா நடராஜரும் சிவகாமி அம்மாளும் வெளியே கொண்டு வருவாங்க. வழக்கமாக எல்லா கோயிலும் என்னென்னா மூலவர்னு ஒன்று இருக்கும், கல்சிலையில் இருக்கும். உற்சவருங்கிறது மெட்டலில் பஞ்சலோகத்தில் செஞ்சுருப்பாங்க. அப்போ எப்பவுமே அந்த உற்சவர் சிலையை தான் வந்து வீதி உலாக்க எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த திருமஞ்சனம் இதில் என்ன விசேஷம்னா நடராஜரை மூலவராக இருக்கிறவரே வந்து எடுத்துகிட்டு வருவாங்க, சிவகாமியோடு வருவார். அப்போ மாணிக்க வாசகரும் அதில் அந்த தேரில் இதில் உட்காந்துட்டு கொண்டு வர்ற மாதிரி இருக்கும். அது வந்து ஆணி திருமஞ்சனம் நடராஜருக்கு உண்டான சிறப்பாது. அதுக்கப்புறம் அன்னைக்கு அந்த ஆணி மாதம் 8ஆம் தேதிங்கிறதுல வந்து வேதிபாத சிரார்த்தம் அப்படிங்கிறது, அது என்னென்னா திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு சிறப்பான விஷயம்.
அன்னைக்கு அது என்ன வேதிபாதம் அப்படிங்கிறதுக்கு நட்சத்திரம் உருவம்னு எதை எடுத்தோம்னா சதய நட்சத்திரம் வரும். சதய நட்சத்திரங்கிறது ஒரு பூங்கொத்து, அதாவது பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. சதம் அப்படின்னா 100. அப்போ அன்னைக்கு திதி தர்ப்பணம் அப்படிங்கிற விஷயங்களை பண்ணினால் 100 மடங்கு பலன் கிடைக்கிற மாதிரி. அப்போ ஏழைகளுக்கு, கஷ்டப்பட்டவங்களுக்கு, அந்த ஆர்ஃபனேஜுங்கிற மாதிரி இருக்கவங்களுக்குலாம் அந்த போர்வையில் அவங்களோட ஒரு கஷ்டத்தை போக்குற மாதிரி செருப்பு வாங்கி கொடுக்கறது, துணிமணி வாங்கி கொடுக்கறது, போர்வை கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணுறதும் ஒரு சிறப்பாக வேதிபாதம் சிரார்த்தம்ங்கிறது ஒரு சிறப்பான விஷயம். 27/6 அடுத்தால ஆனி மாதம் 13ஆம் தேதி பிரதோஷம். அது சனிக்கிழமையே வருது. அப்போ சனி பிரதோஷம்ட்டு அது ஒரு சிறப்பான விஷயம் இந்த மாதம். அதுக்கப்புறம் 29/6/2026 ஆனி 15 அன்னைக்கு பௌர்ணமி. பௌர்ணமி வரும்போது என்னென்னா, ஆனி மாதம் வரக்கூடிய பௌர்ணமின்னா மிதுன ராசியில் சூரியன் இருக்கும். அப்போ அதுக்கு நேர் 7வது ராசியில் சந்திரன் வரணும். அப்போ சந்திரன் வர்றது எதில் வருவார்னா மூல நட்சத்திரத்தில் வருவார். அதனால தான் ஆணி மூலம் அரசாளும்னு சொல்லுவாங்க. அதை பேச்சு வழக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா ஆண் மூலம் அரசாளும்னு மாற்றிட்டாங்க. அது ஆணி மூலம் அரசாளும் அப்படிங்கிறது. அப்போ அந்த கரெக்டாக பௌர்ணமி அன்னைக்கு ஆனி மாதம் மூல நட்சத்திரமும் அன்னைக்கு வரும். ஆணி மூலத்தில் வந்து சிறப்பான விஷயம். ஆணி மூலத்தில் பிறக்கிறது என்னென்னா ஆணி மூலம் அரசாளுங்கிறதுனால அவங்க என்னென்னா நல்லா வந்து ஃபெமிலியராக ஆவாங்க. வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் காலகாலத்தில் அவங்களுக்கு கிடைக்கும். போராடி 40 வயசுக்கு மேலே பிறகுறதுலாம் கிடையாது. 20 வயசு 25 வயசுலேருந்தே மூல நட்சத்திரத்தில் பிறக்கிற ஆணாக இருந்தால் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகிறது ரொம்ப ஏர்லியராகவே ஸ்டார்ட் ஆகி நல்ல சுபிட்சமாக இருப்பாங்க. அது மூல நட்சத்திரம். அதனால தான் அரசாளும்னு சொல்கிறது. அரசர் அளவுக்கு ஒரு ஃபேமஸாக வருவாங்கன்னு. அன்னைக்கு என்னென்னா அருணகிரிநாதரோட பிறந்ததாக சொல்லி ஒரு நம்பிக்கை. அருணகிரிநாதருங்கிறது நம்ம தமிழ் இந்து மதத்தில் உள்ள ஒரு முருக பக்தராக இருந்தவர். அவர் பிறந்ததுன்னு சொல்லி அன்னைக்கு கொண்டாடுறது. அதுக்கப்புறம் இன்னைக்கு 15 இன்னைக்கு பேசுகிற இன்னைக்கு மாசப்பிறப்பு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டீஸ்வரம்னு கும்பகோணத்து பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஒரு சிவன் கோயிலில் என்னென்னா ஞானசம்பந்தர் பல்லக்கில் வருவார். அந்த ஃபங்க்ஷனை இன்றைக்கி நடத்துவாங்க. பல்லக்கு ஏன் கொடுக்காங்கன்னா வெயில் அதிகமாக, சித்திரை வைகாசியில் வெயில் அதிகம்னா ஞானசம்பந்தர் யாருன்னா பார்வதி ஞானப்பால் கொடுத்து வளர்ந்த குழந்தை. அப்போ வெயிலில் வந்து அந்த குழந்தை தேடி வருதுன்னு சிவன் என்ன சொல்கிறாரு, பூதகணங்களை அனுப்பி முத்தில் பல்லக்கும் தோரணங்கள்லாம் கட்டி தூக்கிட்டு வர்ற மாதிரி அந்த பல்லக்கில் உட்காந்து வர்ற மாதிரி குளிர்ச்சி, முத்தில் காற்றுப்பட்டு வந்தபோது நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ அந்த முத்துப்பந்தலை அவர் அனுப்பிச்சி வைக்கிறாரு. அப்போ மூலஸ்தானத்துலேருந்து சிவன் பார்க்கும்போது மறைக்குது, முத்துப்பந்தலில் வச்சு தூக்கிட்டு வர்றது மறைக்குது. அப்போ நந்தியை விலகிக்கோ அப்படிங்கிறார். ஸோ இவர் கோயிலுக்குள்ளேருந்து சிவன் பார்க்கும்போது நேராக பல்லக்கில் கோயிலை நோக்கி ஞானசம்பந்தர் வர்றது காட்சி தெரியணும் அப்படிங்க. நந்தி விலகி இருக்கும். இன்றைக்கும் போய் பார்த்தா கோயிலில் நந்தி விலகி தான் இருக்கும். நேராக வாசலில் சன்னதி தெருங்கிறது நேராக சிவன்லேருந்து நேராக தெரிகிற அளவுக்கு இருக்கும். ஸோ முத்துப்பல்லக்கு ஃபங்க்ஷன் வந்து ஆனி மாதம் முதல் நாளில் நடக்கக்கூடிய விஷயம். ஆனி மாதத்தில் உள்ள வேண்டாத விஷயம் என்னென்னா ஆனி மாதம் இது போகக்கூடாதும்பாங்க. ஆனி மாதம் கூனி போக வைக்கும் அப்படிம்பாங்க. அப்போ குடி போகக்கூடாது. ஒரு வீட்டுக்கு ஃபவுண்டேஷன் தோன்றது, இந்த மாதிரி விஷயங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணுறதெல்லாம் ஆனி மாதம் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம அஸ்ட்ராலஜியில் எடுத்துட்டிங்கன்னா 12 ராசி ஓகே, 4 கார்னர் வரும். 4 கார்னரில் இருக்க ராசி எப்பவுமே கொஞ்சம் இடைஞ்சல கொடுக்கக்கூடிய ராசியாக தான் இருக்கும். அது வந்து என்ன, அந்த ராசிங்கிறது மாதமாக எடுத்தால் மிதுன ராசிங்கிறது ஆனி மாதம். கார்னரில் இந்த கார்னரில் ரைட் சைடு கார்னரில் கீழே இருக்குது கன்னி ராசி. கன்னி ராசி புரட்டாசி. ஸோ புரட்டாசியில் நல்ல விஷயங்கள் எதுவும் பண்ண மாட்டாங்க. லெஃப்ட் சைடு கார்னரில் கீழே இருக்கிறது தனுசு ராசி. தனுசு ராசி மார்கழி மாதம். அதுலேயும் கல்யாணம் கார்த்தி இதெல்லாம் விஷயங்கள் பண்ண மாட்டாங்க. இல்லை மேலே உள்ள டாப்பில் உள்ளது பார்த்திங்கன்னா மீன ராசி. உபயராசி 4 காரணம். மீன ராசிங்கிறது வந்து இது பங்குனி மாதம் வந்துடும். அப்போ பங்குனிலேயும் வந்து எது நல்ல விஷயங்கள் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த உபயராசியில் இருக்கிற விஷயம் இது போக ஆடி மாதமும் சுப விஷயங்கள்லாம் பண்ண மாட்டாங்க. அப்போ உபயராசிகள் மேக்ஸிமம் என்னென்னா சுப விஷயங்களுக்கு யூஸ் ஆகாத மாதங்கள். ஸோ ஆனி மாதம் அந்த கார்னரில் வர்றதுனால உபயராசியாக இருக்கிறத வந்து ஆனி மாதத்தில் கூனி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குடி போகிற விஷயங்கள் ஆனி மாதம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஜென்ரலான விஷயங்கள். இது ஆணியில் உள்ள சிறப்பான விஷயம். அப்புறம் ஆனி பௌர்ணமி அன்றைக்கி என்னென்னா திருச்சியில் வெக்காளி அம்மன் ஒரு கோயில் இருக்குது, உறையூரில் இருக்குது. அந்த அம்மன் என்ன விஷயம்னா மேலே கூரை இருக்காது, இன்றைக்கி ஓப்பனில் தான் இருக்கும். சும்மா ஒரு 2 ஓலையை தான் போட்டு வச்சுருப்பாங்க. அம்மன் ஓப்பனில் தான் இருக்கும். அதாவது வெக்கை அப்படின்னா சூடுன்னு அர்த்தம். இந்த சூட்டிலேருந்து திருச்சி மக்களை அவள் காப்பாற்றினால வெக்கை காளி, அதனால் வெக்காளின்னு சொல்லி. அதனால் என் மக்களுக்கு அந்த சூடு வருது, நானே அந்த சூடை வாங்கிட்டு அவள் ஓப்பனில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வெயிலோ மழையோ நேராக அம்மனோட மேலே படுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வெக்காளி அம்மன் கோயில் என்னென்னா அன்றைக்கி மாம்பழ அபிஷேகமே பண்ணுவாங்க. ஃபுல் மாம்பழத்துலேயே அவளுக்கு எல்லாம் பண்ணி அதை வர்றவங்களுக்கெல்லாம் தானம் கொடுத்துருவாங்க. அதையே திருச்சியில் மலைக்கோட்டையில் தாய்மானவர் சன்னதி இருக்குது. தாய்மானவர் சன்னதி என்னென்னு கேட்டிங்கன்னா
அவர் தாய் அப்படிங்கிறது அம்மையப்பர்னு சொல்லுறது சிவனை தான் சொல்லுவோம். அந்த திருச்சியில் இருந்த ஒரு பெண்ணுக்கு பிரசவம் பார்க்கறதுக்கு தாய் உருவத்தில் வந்து சிவன் பிரசவம் பார்த்தார். ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன். இப்போ மாதிரி சிசேரியன் கிடையாது. அதனால் அவர் போய் சிவனே வந்து அந்த பிரசவத்தை பார்த்ததுனால அவர் தாயுமானவரை ஆனார் அப்படின்னு சொல்கிறது. அவருக்கு அன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னா, ஆனி பௌர்ணமி அன்னைக்கு வாழைப்பழ தாராக கொண்டு போய் கொடுப்பாங்க எல்லாரும். வாழையை ஏன் கொடுக்காங்கன்னா, வாழையடி வாழையாக குடும்பம் வளரணும்னு எப்பவும் பேசக்கூடிய விஷயம்ல. அதனால் வாழை தாரை கொண்டு போய் கொடுப்பாங்க. அதையும் அவருக்கு ஃபுல்லாக வாழைப்பழத்தை பிரித்து அவருக்கு மேலே ஃபுல்லாக வரைக்கும் அபிஷேகம் மாதிரி வச்சுட்டு வந்தவங்களுக்கு தாரை கொடுப்பாங்க. ஸோ ஆனி மாதம் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி பக்கம் நம்ம காரைக்கால் அம்மையார்னு ஒன்று உண்டு. நம்ம ஏற்கனவே ஒரு இதில் பேசியிருக்கோம், காரைக்கால் அம்மை சப்ஜெக்ட்லாம் பேசியிருக்கிறோம். அந்த அம்மா என்னென்னா, இறைவன்றது நேரடியாகவே தெய்வீக மாம்பழத்தை வாங்கின ஆள். கணவர் வந்து சாதாரண நல்ல விசேஷமான மாம்பழம்னு கொடுத்துட்டு போவார். வந்த அடியாருக்கு அதை தானம் பண்ணிடுவாப்புல. வந்த கணவர் எனக்கு அந்த மாம்பழம் எங்கே சாப்பிட்றதுக்கு வேணும்னு கேட்டோடனே கொடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு சிவன்கிட்ட வேணுனோடனே தெய்வீக மாம்பழம் கிடைக்கும். அவர் இந்த மாம்பழம் இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்டு இன்னொன்று எங்கேன்னு கேட்டால் திருப்பியும் போய் கையேந்தும் போது இன்னொரு மாம்பழம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கதை உண்டு. அதனால் அந்த காரைக்கால் அம்மையார் விசேஷத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, காரைக்கால் அம்மையாரை சிவன் பார்வதியோட தேரில் வச்சு கூட்டும்போது வெளியே மாடியிலாம் நின்று பப்ளிக்ஸு மாம்பழமாக தூக்கி போடுவாங்க. ஸோ அந்த சப்பரம் தேர் வர்றதில் ஃபுல்லாக மாம்பழம் தெரிவாங்க. அந்த விஷயமும் ஆனி மாதம் நடக்கக்கூடியது. மாம்பழ திருவிழா அப்படிங்கிற மாதிரி கொண்டாடுவாங்க. அது காரைக்காலில் விசேஷமானது. இந்த மாதிரி தெய்வீக ஃபங்க்ஷன்கள், கோயில் விசேஷங்கள்ங்கிறது இந்த மாதம் நிறைய சிறப்பு வாய்ந்த மாதங்கள். எல்லா ராசிக்கும் நம்ம வழக்கம் போல் எல்லா ராசிக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறதையும் கண்டினியூவாக பார்த்துடலாம். ஓகே சார், மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆனி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்குது சார்? மிதுனம் அப்படிங்கிறது என்னென்னா, உபயராசி, காற்று ராசி அப்படின்னு அந்த ராசியை பிரிச்சிருக்கிறதுல வரக்கூடியது. அப்போ மிதுனம் காற்று ராசின்னா என்ன, ஸ்ப்ரெட்டு. காற்றுனா அப்படி பரவி போகிறது தானே. அப்போ மிதுன ராசிக்காரங்கள் எப்படின்னா, எந்த விஷயமும் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட மாட்டாங்க. ரகசியத்தை ஒழிக்க தெரியாது, ஈஸியாக வெளியே பேசிடுவாங்க. அதுமாதிரி அந்த 3 வகையாக பிரிப்பாங்க. தர்ம, அர்த்த, காம, மோட்சம்னு சொல்லி 4 வகையாக பிரிக்கிறதுல இது காம ராசி அப்படின்னு வரும். காமத்தை குறிக்கக்கூடிய ராசின்னு. அப்போ என்னென்னா, கொஞ்சம் இந்த விஷயங்களில் கொஞ்சம் அக்ரெசிவாக தான் இருப்பாங்க மிதுன ராசிக்காரர்கள். அதுமாரி அதோட சிம்பிள் வந்து ட்வின்ஸு, 2 ரெட்டையர் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்னென்னா, இவங்க லோன்லியாக இருக்கவே பிடிக்காது. எப்பவுமே கூட ஒரு ஆள் பேசிக்கிட்டு போகிறதுக்குனாலும் சரி, எப்போனாலும் ஒரு கைத்தடி வேணும். ஒரு கடைக்கு போனாலும் யாராவது ஒரு ஆளை வாம்பாங்க. எங்கே போனாலும் ஒரு ஆள் கூட வேணும். அப்போ எப்பவும் தனியாக இருப்பதற்கு பிரியப்படாதவர்கள். அப்போ அந்த மிதுனத்தோட கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிதுனத்துக்கு. அப்போ பச்சையில் இருக்கிறதுனா யார்? மீனாட்சி அம்மன், பச்சை அம்மன், இவங்கெல்லாம் பச்சை கலர் கூடியது. அப்போ இவங்களோட ஃபேவரேட் வந்து அதை எடுக்கலாம். அங்கே உள்ள பிளானட் வந்து புதன்னா அதோட அதிபதி. அப்போ புதன்னா அது பெருமாளை குறிக்கக்கூடியது. அப்போ மீனாட்சி, பச்சையம்மன் இந்த மாதிரி குறிக்கக்கூடியது. அதுமாரி பச்சைக்கல்லில் இருக்கிற மரகத்தில் இருக்கிற லிங்கங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வழிபாடு பண்ணலாம். பெருமாள் வைஷ்ணவத்தில் எடுத்திங்கன்னா பெருமாள் வந்து புதனை குறிக்கக்கூடியவர். அதனால் வழிபாடுனா இதெல்லாம் அவங்க பண்ணிக்கலாம். இப்போ மிதுன ராசிக்கு இது ஜென்ரல் விஷயங்கள். இப்போ மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்துக்குரியவர் சூரியன். நம்ம மாசபலனில் சூரியனை தானே மெயினாக வச்சு பேசுகிறோம். ஸோ 3ஆம் இடத்துக்குரியவர் சூரியன். மிதுனம், கடகம், சிம்மம் 3 கூடிய சூரியன் ராசிக்குள்ளே வந்துடுறார். அப்போ 3ஆம் இடம்ங்கிறது எப்பவுமே என்ன சொல்கிறோம்? முயற்சின்னு சொல்கிறோம். இளைய சகோதரன், சகோதரி, தைரிய வீரியம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ 3ஆம் இடம் தைரிய வீரியம், முயற்சிங்கிறது ராசிக்குள்ளே வந்துச்சு. அப்போ இந்த மாதம் இவங்களோட எஃபர்ட் எப்படி இருக்கும்? ஹெவியாக இருக்கும். எல்லா விஷயத்துக்கும் முயற்சி பண்ணுவாங்க. என்ன அதுமாதிரி ரிலேஷன்ஷிப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தம்பி, தங்கைங்கிறது இளைய சகோதரம். அவங்க கூட உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இவங்களை வந்து தம்பி, தங்கைகளை இவங்களுக்கு அதிகமாக இவங்க இந்த மாதம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த ராசிக்குள்ளேயே வந்துடுறாங்கல்ல. அப்போது இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறதோ, அவங்கள அரவணைச்சு கொண்டு போகிறதோ, இந்த விஷயங்கள் எல்லாமே நிறையவே நடக்கும். அப்போது அந்த 3-1 அப்படின்னு கனெக்ட் ஆகும்போது என்னென்னா, அந்த கான்டாக்ட், தைரிய வீரியம், எந்த விஷயத்தையும் வேகமாக செய்யக்கூடிய ஒரு இயல்பு இவங்களுக்கு வந்துடும். 2ஆம் இடத்துல வந்து குருவும் சுக்கிரனும் வந்துடுது. குருங்கிறது 7க்கும் 10க்கும் உடையவர். சுக்கிரன்கிறது 12க்கும் 5க்கும் உடையவர். அப்போ 5-12 உடையவர் 2ஆம் இடத்துல வந்தால் என்ன ஆகுது? 5ங்கிறது குழந்தை, 10ங்கிறது ஒரு விரயம், எக்ஸ்பென்சஸ். 5ஆம் இடம்ங்கிறது அதுமாரி என்னென்னா ஜோதிடம், குலதெய்வம் இதெல்லாமே குறிக்குது. அப்போ 2ஆம் இடத்துல வந்து உட்காரும்போது தன வரவுன்னு, குழந்தைகள் மூலம் வரவு உண்டான்னு கேட்டால் அதுவும் உண்டு. அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வேலைக்கு போகிற பையங்க இருந்தாலும் வேலை கிடைக்கும், பையன் மூலம் வருமானம் உண்டு. 5 கூடியவர் 2ல். அப்போ அதேமாதிரி 5-12 கூடியவரும் 2ல். அப்போ குழந்தைகளுக்கு வைத்திய செலவுகள் விஷயங்கள் உண்டா, இல்லை எக்ஸ்பென்சஸ் உண்டானா அதுவும் உண்டு. ஏதோ ஒரு செலவு குழந்தைகளுக்காக பண்ணணும்னா அதுவும் இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு. 7-10 கூடியவருங்கனால என்னென்னா, மனைவி
10ஆம் இடம்ங்கிறது தொழில், 7ங்கிறது கணவன் மனைவியை குறிக்கக்கூடியது, 10ங்கிறது தொழிலை குறிக்கக்கூடியது. அப்போ 7 10 கனெக்ட் ஆகி எங்கே வருது, 2ல் வருது. அப்போ கணவன் மனைவிக்கு ஏதாவது வேலை இல்லாமல் இருந்தாங்கன்னா ஒரு வேலை கிடைக்கும், அவங்க மூலம் வருமானம் உண்டானா அதுவும் இந்த மாதம் நடக்கும். அப்போ மிதுன ராசிக்கு இந்த மாதம் என்னென்னா இந்த விஷயங்கள் அவ்வளோவுமே பாசிட்டிவான விஷயங்கள். நான் 3ஆம் இடத்துல கேது இருக்கனால முயற்சி பண்ணதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகம் வரும். அது ஏர்லி பிளானட்ஸ் 1.5 வருஷத்துக்கு அங்கே தான் இருக்கும். அப்போ இவங்ககிட்ட கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். இந்த மாதம் அது இருக்காது, ஏன்னா சூரியன் அங்கே உள்ள ஒரு ராசிக்கே வர்றதுனால இந்த மாதம் சுறுசுறுப்பாகவும் ரொம்ப வேகமாகவும் இருப்பாங்க. வழக்கமாக வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். கேது உட்காந்தா எல்லா விஷயத்தையும் மட்டுப்படுத்தும், கண்ட்ரோல் பண்ணும். இந்த மாதம் ஓகே. இது மாதிரி 4ஆம் வீட்டுக்குரிய புதன் ராசியிலே இருக்கார். 1வது வீட்டுக்கும் 4வது வீட்டுக்கும் உடையது, அதாவது மிதுனம் அண்டு கன்னிக்குடைய புதன் ராசியிலே இருக்கிறார். அப்போ 4ஆம் இடம் சுகாதிபதி வந்து ராசியிலே இருக்கார். அப்போ இவங்களோட உடல்நலம் விஷயங்கள் எப்படி இருக்கும், என்ன வைத்திய செலவுகள் உண்டா இல்லைன்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது. சுகஸ்தானம் இந்த மாதம் பலமாக இருக்கிறது. அப்போ இந்த மாதம் மிதுன ராசிக்கு உடல்நலம் பிரச்சனைகள் நல்லா இருக்குது. 5 கூடியது பேசிட்டோம். 6 கூடிய செவ்வாய் வந்து 11ல் இருக்குது. 6ஆம் இடம்ங்கிறது உத்தியோகம். மிதுன ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உத்தியோகத்தில் ப்ரமோஷனே இந்த மாதம் உண்டான்னு கேட்டால் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பார்வையில் வருது. அந்த 6ஆம் இடத்து அதிபதி 11ல் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. 11ங்கிறது எப்பவுமே என்னென்னா 10க்கு 2ஆம் இடம். 11ங்கிறது 10 11 2ஆம் இடம். 10ஆம் இடம் தொழில்னால் 11ஆம் இடம் அதோட லாபம். இல்லைன்னா 10ஆம் இடம் வரும்னா அது ஒரு வேலைன்னு எடுத்தால் அதில் உள்ள ப்ரொமோஷன். அப்போ 6ஆம் இடம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டா, தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம் உண்டான்னு கேட்டால் இந்த மாதம் 100க்கு 200% மிதுன ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்தால் ஒரு ப்ரொமோஷன் உண்டான்னா கண்டிப்பாக உண்டு, ஒரு இன்க்ரிமெண்ட் உண்டு, ஏதாவது ஒரு விஷயம். தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம் உண்டான்னா அதுவும் அதீத லாபம் உண்டு. அதான் மிதுன ராசி இந்த மாதம் வந்து பெரிய குறைகள் ஒன்றும் இல்லாத மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு. ஓகே சார், இந்த ராசிக்காரங்களுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? இவங்களுக்கு வந்து ஒரு 70லேருந்து 75% வரைக்கும் மிதுன ராசிக்கு இந்த மாதம் மதிப்பெண் வழங்கலாம். ஓகேங்க சார்.